என்னோடய ஸ்டைலில் ஒரு வெஜ் பிரியாணி பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கோங்க. நெய்யும் போட்டுட்டு இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, சோம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடயே நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் எப்போவுமே கோல்டன் ப்ரௌன் வணங்கணுங்க. இது கூடயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்தளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டு வதக்குங்க. இது கூடயே தக்காளி கூட வந்துட்டு புதினா, கொத்தமல்லி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. எண்ணெய் திரிஞ்சு வந்ததும் இது கூடயே வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடயே தயிரும் போட்டு வதக்குங்க. பிரியாணி மசாலா வந்துட்டு நான் ஏற்கனவே மஷ்ரூம் பிரியாணி வீடியோவில் போட்டிருப்பேன். லாங் வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடயே கேரட்டு, பீன்ஸு, சோயா நான் எடுத்திருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். இது கூடயே தேவையான அளவு சால்ட்டும் போட்டுட்டு அரிசியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே நார்மல் ரைஸில் தாங்க செய்வேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் எடுத்துக்கோங்க. அட்டகாசமான பிரியாணி ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும்.